ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 10வது மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சோர்ந்து போகாமல் இருக்க பலனை தருகிறவர். அதான் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று நம்ம என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறதை பாருங்கள். சோர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்திலே வரும். வேலை கிடைக்காதனால சோர்வு வரும், திருமணம் முடியாதனால சோர்வு வரும், சொந்த வீடு இல்லாதனால சோர்வு வரும், குழந்தை பாக்கியம் இல்லாதபடினாலே வாழ்க்கையில் சோர்வு வரும். எத்தனையோ விதங்களே சத்ருவானவன் மனிதனை சோர்வடைய செய்கிறான். கடினமான வேலை செய்வதனாலே சோர்வு வரும். அது எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் சரி, அந்த சோர்வுகளை நம்மை விட்டு மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவை நாம் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். எந்த சோர்வு வந்தாலும் அதை மாற்றுவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். சோர்வடைந்த யாரெல்லாம் கர்த்தரை பிடித்து கொண்டார்களோ, இயேசுவை பிடித்து கொண்டார்களோ, அவருடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தரை மாற்றியிருக்கிறார். அவங்களுக்கு சோர்வே வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மோசே, யோசுவா இவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா ஊழிய பாதையில் அவங்களுக்கு வந்த போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. ஆனாலும் சோர்வடையாமல் நடத்திக்கிட்டே வராங்க பாருங்கள். இங்கே நடக்கிற மோசே காலங்கள் நடந்த எல்லாத்தையும் யோசுவா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அடுத்த பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்த போது அவன் சோர்வடையலை. அவன் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை மட்டுமல்ல, தேவன் அவற்றின் நடுவில் மோசையை நடத்துகிற விதத்தை அவன் அறிந்திருந்தான். அதனால தான் அவன் என்ன செய்யலை? சோர்வடையாமல் சோர்ந்து போகாமல் ஜனங்களை கானான் தேசத்து வரைக்கும் நடத்தி அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் அவனை மாற்றார். ஏன்னா அந்த சோர்வுக்கு ஆவியானவர் அவனுக்கு இடம் கொடுக்கலை. அவனை தைரியப்படுத்திக்கிட்டே இருந்தான். அதனால தான் தாவீது தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்டே போயிட்டுருப்பான். அங்கே 71ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 71ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, சங்கீதம் 71:3, நான் எப்பொழுதும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். பாருங்கள், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னா, எப்போம்லாம் அவனுக்கு சோர்வுன்னு ஒன்று வருதோ அப்போ நேர் ஆண்டவர்கிட்ட போயிடுவான். யார் மூலமாக வந்தாலும் போயிடுவான். ஆனால் தான் அவன் கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையை என்ன செய்தார்? ஜெயமாய் முடித்தான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அமலேக்கியரோடு இவன் பெலிஸ்தர் தேசத்தில் இருந்தபோது பார்த்திங்கன்னா அமலேக்கியரோடு நடக்கிறதான அந்த யுத்தத்தில் அவன் அரவங்கட்டாமல் வெளியில் தெரியாமல் வந்து அவளுக்கு தூக்கிட்டு போயிட்டான். பொருளை தூக்கிட்டு போயிட்டான், மனைவிமாரை கொண்டு போயிட்டான், தாவீதுனுடைய மனைவிமார்களையும் கொண்டு போயிட்டான். அதனால் மக்கள் என்ன செய்யிட்டாங்க பாருங்கள். யாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு உருவாக்குறானோ அவன் கள்ள தூக்கி நிற்கான். வாசிக்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். பார்த்தீங்களா? தாவீதுடைய மனைவி பிள்ளைகளும் கொண்டு போயிட்டாங்க, அதெல்லாம் பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு தாவீது மேலே அவ்வளோ போகும். ஆனால் வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் சோர்ந்து போகலை. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவன் சோர்ந்து போகலை, திடப்படுத்தினான், தேவ சமூகத்தில் ஜெபித்தான், ஒன்று கூட விடாமல் அவளுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அதற்குரிய பலனை, சத்துவத்தை தேவன் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில் சோர்வை மாற்றி நல்ல உயிர்மீட்சியை கர்த்தர் நமக்கு தந்து நிச்சயம் நடக்கும். நல்ல பிதாவே, சோர்ந்து போகிறவனை நீர் பலப்படுத்துகிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறது. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன காரணத்தில் சோர்வு உண்டாகிறோம் அதை மாற்றி அப்படி திடப்படுத்தி நடத்த போகிற அப்படி நாளை ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மங்களை சந்திக்கு வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.